இன்னும் சிறப்பாகும் சார். இந்த பள்ளிக்கு தேவையானதை இன்னும் செய்யறதுக்கு நிறைய காத்து கொண்டிருக்கு தமிழக அரசு. அதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் குழந்தைகளை நமக்கு வந்துட்டு தமிழ் பள்ளி கல்வி, நமக்கு அரசு மொழியும் படிக்கிற கல்வி, நீங்க தனியார் பள்ளியை தேவைப்படுகிறது அந்த பள்ளிகளுக்கு அவங்க குழந்தைகளை அனுப்பாதீங்க. உங்களுக்கு தமிழ் வழியில நீங்க படிச்சீங்க, நம்ம குழந்தைய படிச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அரசு வந்து அவங்க குழந்தைகளுக்கு செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்காங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும். இந்த பள்ளி சிறப்பாக இன்னும் இட வசதி இருந்தா இது இந்த பள்ளிக்கு எத்தனையோ கட்டடங்கள், இதுக்கு தேவையான தண்ணீர் வசதி, இது டிராவல் கிளாஸ் வசதி, இன்னும் ஒரு சில வசதிகளாக செய்து கொடுக்க அரசு காத்து கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு பேச அழைப்பதற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தொடங்கி வைத்த காலை உணவு திட்டம் நமது பள்ளியில் சிறப்பாக கொண்டு வரப்பட்டது. இதனால் பள்ளியில் காலை உணவு உண்ணாத பொருளே இல்லை என்னும் நிலை எட்டப்பட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு முழு முயற்சியின் காரணமாக ஊராட்சி மேற்கூரையானது ஒளி வந்தது. அதனை
இந்த 100வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு பெருமை அடைகிறேன். காரணம், நானும் இந்த ஊராட்சி தொடக்கப்பள்ளியினுடைய மாணவன் என்ற பெருமிதம் கொள்கிறேன். இங்கேதான் நான் படித்தேன். அதனால் இந்த விழாவில் கலந்து நீண்ட ஆயுளோடு இவர்கள் நல்ல படித்து மேன்மை வரை என்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதித்த இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் நல்ல விதமாக படித்து முன்னேற எனது ஆசையும் ஆண்டவனின் பிரார்த்தனை செய்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களே, அவையில் அமைந்திருக்கக்கூடிய தலைவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்கள்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சோங்கிறத நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் நாகராஜ் அவர்கள், சபரி வாத்தியார் அவர்கள், முத்தோமா வாத்தியார் அவர்கள் எல்லாம் இந்த பள்ளியிலே பணி செய்தார்கள். 8வது வரைக்கும் இந்த ஊராட்சி தொடக்க பள்ளியிலே பயின்றோம். 9வது பெரியவர்கள் விக்டோரியா மெமோரியல் அனைத்து கல்வி ஸ்கூலில் படிக்க சென்று விட்டோம். மேலும் இந்த நமதூர் கொடுக்கப்பட்டிருந்த பொம்மிநாயக்க பட்டிக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே ஆசிரியர் பெருந்தைகள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை உள்வாங்கி இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் வரக்கூடிய காலங்களிலே ஒற்றுமையுடனும் மிக சிறப்பான அதிகாரிகளாகவும் கலெக்டர்களாகவும் இன்ஸ்பெக்டர்களாகவும் பெரிய பதவிகளிலே வர வேண்டும் என்று மனதாக வாழ்த்துகின்றோம். மேலும் நமது தொழிலாளிக்கு கட்டட பணிகள் எல்லாம் தேவைப்படுகிறது, இன்னும் முன்வைக்கப்படுகிறது. அதை நிறைவேற்றி கொடுத்தபடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நமது கல்வியை மேலும் வளர்ச்சியடைய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் நல்லபடியாக கல்வி கற்று உயர்ந்த தரத்துடன் நமது ஊருக்களை காப்பாற்றுவது என்று வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு சபரி ஆசிரியர் அவர்களை என வரவேற்று மற்றும் திருவாரூர் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பொதுமக்களே, இந்த விழாவிற்கு வருகையில் இருக்கக்கூடிய சமாஜ் தலைவர்களுக்கு, ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டு 100 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அதாவது கட்டட பள்ளியில் அந்த ஊருக்குள்ள இருந்து ஆரம்பித்த பள்ளியிலிருந்து 100 வருஷங்கள். அதனால இந்த பள்ளியில ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நாங்கள்லாம் பணிபுரியும் போது 18 ஆசிரியர்கள் பணிபுரிந்தோம். 450 மாணவர்கள் பயிற்றார்கள். பள்ளியில் 450 மாணவர்கள் பயிற்றார்கள். 18 ஆசிரியர்கள் பணிபுரிந்தோம். ஒரே ஆர்வத்துடன் இந்த ஊரில் உள்ள பொதுமக்களும் இங்கே இந்த பள்ளியில் சேர்த்து இந்த பள்ளி முன்னேறுவதற்கு மிகவும் இப்பொழுது நம்முடைய அரசானது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதிகமான சலுகைகள் நம்முடைய முதல்வர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். ஆகவே இந்த பயன்பாட்டை பயன்படுத்தி அனைவரும் இப்போ அரசு பள்ளிகளிலும் ஒன்றிய பள்ளிகளிலும் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று செல்வமே நம்முடைய வளர்ச்சியானது இப்பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான சலுகையை வழங்கி வருகின்றார்கள் அரசு. இந்த அரசினுடைய பயனை
நாம் பயன்பெற வேண்டும் என்றால் நாம் அதிகமாக இப்பள்ளியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் இப்பள்ளி பணிபுரிய ஆசிரியர்கள் மிகவும் நல்ல முறையில் பணியாற்றி வந்து வருகின்றார்கள். இதில் தண்ணீர் வசதி கூட இல்லை. ஆனால் அங்கே பள்ளி வளாகத்தில் அதிகமான பூச்செடிகள், நிறைய செடிகள், பூக்கள் நிறைய வளர்த்து வந்தோம். இங்கே தண்ணி வசதி இப்பொழுது நிறைய செய்து வைத்திருக்கிறார். ஊராட்சி மன்றத்திலிருந்து அதிகமாக செய்து வைத்து பள்ளியை மேலும் மேலும் முன்னேற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறுவரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை புரிந்திருக்கும் சமுதாய தலைவர் அவர்களே, ஜமாத் தலைவர்களே, பள்ளி மாணவர்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் படிக்கும் காலத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பள்ளிகள் படித்துத்தான் நாங்கள் எல்லாம் முன்னேறி வந்தோம். முன்னேறி வந்து நாங்கள் படித்து இங்கு வந்து படித்தோம். எங்கள் மகன் படித்தான், இப்பொழுது எங்கள் பேர குழந்தைகள் படிக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ் இப்படி மேலும் மேலும் சிறப்பாக படித்து நல்ல முறையில் நல்ல செல்வங்களையும் நல்ல மதிப்புகளையும் பெற்று மனமாக வாழ்த்து இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் படித்து சிறப்பாக சில அதிகாரத்தை பெற்று வர நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் என்று என் பேச்சுக்கு நிறைய கொடுத்து பேச சொல்லிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கு பெரியவர்களுக்கும் நன்றி வணக்கம் கொண்டு முடித்து அன்பு கொண்ட இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இரு தரப்பு தலைவர் அவர்களே, இங்கு இந்த 100ஆம் ஆண்டு விழா, இந்த பள்ளிக்கு 100ஆம் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை உரித்ததாக்குகிறேன். இந்த பள்ளி 100 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டு இன்று 100வது ஆண்டு விழாவை கண்டு கொண்டிருக்கிற பெருமையை நமக்கெல்லாம் சேர்ப்பித்த இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களையும் என் மனமாற நேசிக்கின்றேன். இந்த பள்ளியில் நான் படித்து 5ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளி இருந்தது. அப்போது படித்துவிட்டு மேல் படிப்பு 6ஆம் வகுப்பு படிப்பதற்காக ஜெயமங்கலம் ஹைஸ்கூலுக்கு சென்று விட்டேன். அன்றைக்கு இந்த பள்ளியானது பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பாடசாலையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்க படித்து நானும் என் கல்வியை முடித்து முதலில் இந்திய இராணுவத்திற்கு சென்றேன். அதன் பிறகு இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்ததால் இடையில் வந்துவிட்டேன். அதனுடைய அத்தாட்சி பெற்று தேவதானப்பட்டி பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்தேன். அதையும் இடையில் விட்டுவிட்டு காவல்துறையில் சேர்ந்து 33 ஆண்டுகள் பணிபுரிந்து சாதாரண 2ஆம் நிலை காவலர் சேர்ந்து முதல் நிலை காவலர், தலைமை காவலர், சிறப்பு சார்பு ஆய்வாளர் என பல பதவிகளை பெற்றும் ஆண்டிவட்டி உட்கோட்டத்தில் வீர தீரமான செயல்களை புரிந்தும் அந்த ஆண்டிவட்டி உட்கோட்டத்தில் நல்லதொரு பேரும் புகழையும் பெற்று கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியில் பணி முதிர்வு பெற்றேன். வாழ்நாள் முழுவதிலும் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் உயர்ந்த பதவிகளுக்கு போகாத நிலையில் இருக்கிறீர்கள். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இளம் மாணவ மாணவியர்களே, நல்ல முறையில் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கும் படிப்பினை
கவனமாக கேட்டு தெளிவாக தன்னுடைய மூளையில் பதிவு செய்து நல்லபடியாக முன்னேறுவதற்கு நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். தோட்டம் இருக்கிறது, விவசாயம் செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கையின் சீற்றத்தால் விவசாயத்தில் லாபகரம் இல்லை. என்னென்னமோ விவசாயிகள் 100வது ஆண்டு விழாவாக இன்றைய தினமாக நமது கிராமத்தில் சீரும் சிறப்புமாக ஆண்டு விழாவினை கொண்டாடக்கூடிய நிலையில் இவ்விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இவ்வூர் இளைஞர் பெருமக்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அவர்கள் பெருமக்கள் அவர்களுக்கும் இரு சமூகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் எம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் சர்வதீன் ஆசிரியர் அவர்களுக்கும் வட்டார வள மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இயற்றலும் ஈற்றலும் ஆற்றலும் காத்தலும் காத்த வல்லது அரசு என்ற திருவள்ளுவர் திருக்குறளுக்கு இணங்க ஒழுக்கம் என்பதுதான் முக்கியம், பிறகுதான் கல்வி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்கள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வெரி டிஃபிகல்ட் இன் அவர் வேர்ல்ட். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில் இன்றளவும் கூட நாம் வாழ்ந்து வருகின்றோம். அதே சமயத்தில் ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறந்தவரா? முதலாக இந்திய விடுதலைக்கு பிறகு அமைச்சரவையில் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் குர்ஆனை முழுவதுமாக ஒப்புவித்தார். அவரும் இந்த இந்திய திருநாட்டின் முதல் கல்வி அமைச்சர் என்ற முறையிலே இரு சமூக மக்களும் சமூக நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கம் ஒரு விவசாய குடும்பத்தை விவசாயத்தினுடைய சார்ந்து இந்த கிராமம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒற்றுமையாக வாழக்கூடிய சமூக நல்லிணக்கம் என்பதையும் கூறிக்கொண்டு ஒழுக்கம் என்பதுதான் முதல், பிறகுதான் கல்வி. முருகு ஒரு நாறு வாணி ரெண்டு முல்லை பெருகு வளமதுர காஞ்சி கோளல் நெடுவல் வாழை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும்பத்து நச்சினை நல்ல குறுந்தகை 500 ஒற்ற பயிற்று 10 ஓங்கு பரிபாடல் அறம்புறம் என இத்திரத்தை 8 தொகை போர் உளந்தெடுத்து ஆம்பளிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். Opportunity to welcome you all to our 100th annual day celebration. It is proud moment for all of us as we welcome you all to our annual day program. I would like to take this opportunity to welcome our beloved, our
dear teachers and parents and my fellow students, dear, as we have lived up various events and fun programs throughout the day, you are yet to watch the super beautiful talent of our students, which they are about showcase in the upcoming programs. I hope you enjoy the occasion, so please encourage us by giving your class. Thank you for giving me this golden opportunity. ஆங்கில பள்ளிகளுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று நிரூபித்த ஸ்ருதிக்கு வாழ்த்துக்கள்.
and play. Let us laugh and play. Glad to see all of you. All of you, all of you. I'm glad to see all of you. I'm come sing and dance to you. Come sing and dance to you. அடுத்தபடியாக பொன்மொழிகள் பேச பெற்றோர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் இனிய கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் உங்கள் முன் அப்துல் கலாமின் பொன்மொழிகளை பற்றி பேச வந்துள்ளேன். கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் அது லட்சியம், பலமுறை வந்தால் அது லட்சியம். கனவு காணுங்கள். கனவுகளில் இருந்து சிந்தனை பிறக்கும், சிந்தனை செயலாகும். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம். ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமமானவன். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழியாகும். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் தோல்வியே இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இங்க பாருடா. பெற்றோர்கள் அவங்க எல்லாரும் கை தட்டி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணலாம். முன்னாடி இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும். அடுத்தபடியாக பள்ளி பற்றிய கவிதை 2ஆம் வகுப்பு கிருஷ்ணபிரபு. ஆமா, பாருங்களேன்னா கொஞ்ச நேரத்தில் பண்ணி விட்டுறாங்க. சரி, கொஞ்சம் காலையில் இருந்து கொஞ்சம் டைம்ல நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் பள்ளி புத்தம்புது ஆடையுடன் ஆண்டு பிறக்கும், புத்தகத்தின் வாசத்தோடு பள்ளி திறக்கும், புது சேர்க்கை மாணவர் முகங்கள் சிரிக்கும், வெளிச்சென்ற முகங்கள் மனக்கண்ணில் மறையும், தமிழாசான் பாடமெல்லாம் அதேபோல் புரியும், கருமறு கணக்கு
எளிதில் விளங்கும் உடற்கல்வி வகுப்பு நேரம் கடனாய் கழியும் உறுதியிலே வரலாறு வீரம் ஏற்றும் மரத்தடியில் மதிய உணவு சுவைகள் கலக்கும் கரும்பலகை கலை கையில் தும்மத்தெரிக்கும் கமர கட்டும் நெல்லிக்காய் எளியில் கிடைக்கும் கடனாக பென்சில் ரப்பர் கைகள் மாறிவிடும் உடன் சேர்ந்த நட்புகளால் தேசம் பிறக்கும் கல்வி காத்திருந்தவர் மேல் பக்தி பெருகும். My name is Prasanna. I am studying 4th standard. Pollution is a big problem. It is harmful to our health. Mainly there are 4 types of pollution. There are air pollution, water pollution, noise pollution, soil pollution. Recycling can help reduce pollution. கல்வி கவிதை கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து அள்ள முடியாத முத்து அள்ள குறையாதது என்றென்றும் திகழது கல்வி நீ அந்த அறிவை ஊற்றோ கடலின் ஆழமோ கருமேகத்தின் மலையோ இமயத்தின் வானமோ வானத்தின் நீளமோ உன்னை நினைக்கும் போது மனதில் ஊற்றி எடுப்பது கூட உன்னை பருகியதாகும். அந்த பாட்டு சொன்னா கேட்பாங்களா? ஆனா எங்க பள்ளி குழந்தைகள் கிட்ட பழைய பாடலும் இருக்கு, புதிய பாடலும் இருக்கு. வாங்க கேட்கலாம். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடல் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடல் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ஹலோ, நான் வருத்தமில்ல வாலிப சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்த
ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க அன்று வந்ததும் நிலா இன்று வந்ததும் அதே நிலா உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. இளவரசர் பாட வேண்டும். ஓ பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அடைந்து உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறன் வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறன். புரிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப தேங்க்ஸ்ப்பா. தம்பி அப்படியே ஐயா போட்டோ ஒரு நிமிஷம் உட்காரியா. ஹலோ, இந்த பாட்டு பாடிய ஆடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மிக பெரிய பாராட்ட கொடுங்க. இங்கு நான் நட்பு கவிதை பேச வந்துள்ளேன். நட்பில் மேகமல்ல கலைவதற்கு அது அன்னையின் அரவணைப்பே. தட்டி கடுக்கும் நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனையாகும். புன்னகை வென்றே போதும் நண்பர்களை சேகரிக்க புதைந்து போகும் வரை தொடர்ந்து வரும் நல்ல நட்பு. நட்பு என்பது இறைவன் கொடுத்த வரமல்ல, இறைவனுக்கே கிடைக்காத வரம். நட்பு என்ற வார்த்தை இந்த உலகில் உலகும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை.
ஆட்சி பூமி காக்க வேணுமே காக்க வேணுமே பூமி காக்க வேணுமே உலகில் ஜபம் ஏறுதே வறட்சி எல்லை மீறுதே தினமும் மரம் வெட்டி தள்ளாதே செயற்கை அதை மாறியே இயற்கை அதை மீறியே சொகமான நீ வாழ எண்ணாதே காற்றில் மசையேனமா நிலைமை ரொம்ப மோசமா குப்பை கூடனா தினமும் பூமி தாங்குமா மனுஷன் இங்க வாழத்தா இயற்கை அது வேணுமா மாசு நீங்களா நான் மச்சு தாங்கலாம் குப்பை நீக்கி மாசு நீக்கி புதுசாக்கி உயிர் வாழ வேணுமே நாம வாழ வேணுமே மரம் வாழ வேணுமே உயிர் வாழ வேணுமே ஏ சாமி தந்த அழகுல மனுஷன் செஞ்சு தவறுல பூமி வந்து சிக்கி கிழிச்சே நன்றி வணக்கம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அடுத்தபடியாக பாக்கியலட்சுமி டீச்சர். அடுத்தபடியாக விஜயராஜ் காந்தி. பல மொழிகள் உள்ளது. அடுத்தபடியாக என் கவிதா ஆசிரியர். சார் அப்படியே மேலே ஏறிங்க. அடுத்தபடியாக ஆர் கவிதா ஆசிரியர். அடுத்தபடியாக மாணவர்களின் சார்பாக கிழக்கு ஓடு உன்னால் முடியும் தம்பி எல தம்பி ஆடலாமா? உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் உண்டு உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கங்கை காய்ந்தாயும் சாராய
முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவெறும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும் தவத நிதனை மம கசம் மம தவத நிதரே நின்னை சக சன்ன சன்னித நித மத மதி சன்னித சன்னித நித மசக உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி தோளை உயர்த்து பொங்கி வீடும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து பொங்கி வீடும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி இந்த பாடல் வந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு பாடலாவே இந்த பாடல் இருக்குது. நன்றி மாணவர்கள். என் பெயர் யாழினி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அகர வரிசை கவிதை பள்ளி ஆண்டு விழா அறிவு சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா இனிதே கலை நிகழ்வுகள் ஈர்ந்து நடைபெறும் திருவிழா உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா எல்லா மாணவ மணிகளுக்கும் ஏற்ற பணி ஆற்றும் விழா அவ்வை தமிழால் போற்றும் விழா இது மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. டீச்சர், may I come in, teacher? Yes, come in. Why did you come late today? Sorry, teacher. I complete my homework notebook. Bring your homework notebook. Sorry, teacher. I didn't complete my homework notebook. Why didn't complete homework notebook? Last night I heard we were. Have you gone to hospital? Yes, teacher. Last night I gone to hospital. Okay, take medicine and you will complete your homework notebook on the time. Okay, teacher. I will complete my homework. Thank you, teacher. என் பெயர் ஜீவதர்ஷினி. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வியின் சிறப்பை பற்றி இங்கு பேச வந்துள்ளேன். 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சாலச் சிறந்தது என்கிறார் பாரதியார். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதுபோன்று நம் அறிவு வளர்ச்சிக்கு எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வது கல்வி அவசியமாகும். கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றார் பொய்யாமொழி புலவர். உலகில் மனிதனுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏழை செல்வம் இதற்கு இணையாகாது என்பது பொருள். பெற்ற பிள்ளையை விட கற்ற கல்வி கைவிடாது என்றார் காந்தியடிகள். உலகில் கல்வி கற்காதவர் பிறக்காமல் இருக்கலாம் என்று பிளாட்டோவும், பிச்சை புகினும் கற்கை நின்று என்று ஔவையாரும் இளமையில் படிக்கும் கல்வி சிலை போன்றது என்று கூறியிருக்கிறார்கள். கல்வி என்பது பள்ளிக்கு சென்று மதிப்பெண்களை பெறுவது மட்டுமல்ல, நம் அறிவு மேம்படுத்துவதற்காகத்தான். நம் நாட்டு தலைவர்கள் கல்வி கற்றதாலே தான் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தார்கள். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம்.
என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது மழலையர் நடனம். எப்படி ஆடினாலும் நாம் ரசிக்க வேண்டும். రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోడు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి గచ్చ గడిత నిద్రపోదు నిండు రాత్రి இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. பெற்றோர்லாம் சும்மா வேடிக்கை பார்க்குறீங்களா? பிள்ளையை கை தட்ட தானே அப்படியே உங்க பிள்ளைங்க ஆடுங்க. பெற்றோர் பிள்ளை ஆடுனோட கை தட்ட தானே நல்லா இருக்கு. கை தட்டினா பிள்ளைய கொஞ்சம் ஆர்வமா ஆடும். உங்க பிள்ளைக்கு நீங்க கை தட்ட மாட்டீங்களா? ஒரு
ரைட் கவனிங்க. என் பெயர் சக்தி, 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். My school name is Panchayati Union Primary School at Pomnakan Batti. My school is near my house. It is the best school in our village. My school has a big playground. My school building is very big. There are 5 teachers. The teachers are good and loving. I enjoy going to school every day. I proud of my school. நாமும் கும்பிட்டு தொடங்குவோம். நின்னுகிட்டு இல்ல, ஆடிக்கிட்டேவோம். கரகட்டான். இது முந்தி விநாயகனே. சார்ஜ் எடுத்துறீங்களா? இப்போ சார்ஜ் எடுத்துறோம். முந்தி முந்தி விநாயகனே, ஒவ்வொரு முக்கோடி தேவர்களே. முந்தி முந்தி விநாயகனே, ஒவ்வொரு முக்கோடி தேவர்களே. வந்து வருந்தெம்மை காருமையா, வந்து வருந்தெம்மை காருமையா. வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா. போஸ்ட் கொடுத்துருங்க. அப்படி கை சார் இங்கே கொடுத்துருங்க சார் டீச்சர்ட்ட. My name is Tarsika. Good morning to all. My name is Tarsika. I am studying 5th standard. My school name is Panchayati Union Primary School, Bomminakan Batti. My food, we eat different types of foods. We eat fruit and vegetables, many snacks. I like to
நீங்க படிக்காம போயிருக்கணும்னு ரொம்ப பயந்துட்டோம்மா. இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. என்ன நம்ம பையன் நேத்தெல்லாம் சொன்னது இன்னைக்கு மட்டும் என்னாச்சு? பக்கத்துல போய் எழுதி பார்க்கலாம். அண்ணா எந்திரிடா, பள்ளிக்கூடம் போகணும். என்னது பள்ளிக்கூடமா? போடி அம்மா. போடி அம்மாவா? இன்னைக்கு காலையில உங்க டீச்சர்ட்ட வந்து நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். டீச்சர்லாம் வேணாமா, ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கிறியம்மா. அந்த பையன் இருக்கட்டும். காலை டிஃபனுக்கு மதியானம் பிரியாணிக்கு சாயந்தரம் பானிபரிக்கு மட்டும் எனக்கு லாபம் தான். இத பார்த்தா கண்ணாமையே தெரியலடி. வாங்க என்னன்னு கேட்போம். கண்ணா பள்ளிக்கூடத்துக்கு வராம இங்க என்ன பண்ற? ஆமா, நீ படிச்சு கரெக்டா போற. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு டாக்டர் படிச்சவன் பாட்டை கடுத்து ஏட்ட கடுத்து. பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் ஒட்டி படிச்சா என்ன படிக்கலாம் இல்ல. நாம பள்ளிக்கூடத்துக்கு போறோம். வணக்கம் உட்காருங்க. இந்த கொரோனா முடிஞ்சு ரொம்ப நாள் உங்க பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிறேன். வந்திருக்கவங்க எல்லாம் பேச சொல்லுங்க. பிரவீன் குமார், ஜெயஸ்ரீ, யுவராஜா, நிபாஸ்ரீ, கண்ணா கல்யாண டீச்சர். ஏன் வரல? பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கண்ணாவை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் டீச்சர். ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் கேட்டேன் டீச்சர். போங்க உங்க வேலையை பார்த்தேன் டீச்சர். அப்படியா சொன்னா அவன்? நாளைக்கு வரட்டும், உனக்கு இருக்கு. சரி பாடத்துக்குள்ள போவோமா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொருள்: அரசருக்கு அரசவையில் மட்டும்தான் சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இனிமேல் உங்களுக்கும் இந்த கல்வியை பத்தி புரிஞ்சிருச்சா? நான் சொல்ல சொல்லுங்க. கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதோட கிளாஸ் முடிஞ்சு பசங்களா, நாளைக்கு பார்க்கலாம். அங்க பாக்குறது கண்ணாவோட அம்மா மாதிரி தெரியுது. சரி, ஏன் அவங்க ஸ்கூல் போலன்னு கேட்போம். நீங்க கண்ணாவோட அம்மாவா? ஆமாம்மா. ஏன் நீங்க உங்க பையன் பள்ளிக்கூடத்துல வரலையே? செலவுக்கு காசு இல்லைன்னா காசெல்லாம் கொடுத்து விட்டேனேம்மா. செலவுக்கு காசு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாதுமா. அவன் ஸ்கூலுக்கு வர்றானா ஒழுங்கா படிக்கிறான்றதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். வாழ்க்கைன்றது ஒரு கப்பல் மாதிரி. அதை கரையில சேர்க்கறது கல்வி என்னும் கலங்கரை விளக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா. உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி ஒழுங்கா படிக்க சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. அப்பா இல்லாத பையனை கண்டிக்காம வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு. கடவுளே, அவனுக்கு நல்ல புத்திய கொடு. நெஞ்சு வலிக்குதே. நீங்க வத்தால் கொண்டு வீவோவா பேசுறீங்க? ஆமா மேடம். நான் திண்டுக்கல்ல கலெக்டரமா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க ஊர்ல புயல் வந்து நான் வாங்க ஸ்பாட்டுக்கு. கண்ணா என்ன மேடம்? நீ இருக்கிற விறகெல்லாம் வெட்டி போட்டுட்டு உன் கூட நாளா வேலையாட்களை கூட்டிட்டு ஸ்பாட் வந்துறியா? சரிங்க மேடம். இந்த புயல் வந்தாலும் வந்துச்சு. இந்த மரங்கள்லாம் காஞ்சு போச்சு. என்ன பண்றது? நம்ம தலை எழுத்து. ஐயோ, கால் வலிக்குதே அம்மா. ஐயோ ஐயோ அம்மா, கால் வலிக்குதே. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் கலெக்டரமா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இங்க ஒருத்தருக்கு வேலை பார்த்தவருக்கு அடிபட்டுருச்சு, சீக்கிரமா வாங்க. நீங்க சொன்னீங்க சாதாரண விடமா? இந்த வரேம்மா. வேலை பார்த்தவருக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. இங்க பார்க்கவே நம்ம கண்ணா மாதிரி இருக்கிறாரு. நம்ம கூட படிச்ச கண்ணா தான். சரியுமா, நீங்க சொல்லி வராம இருப்பிடமா? இந்த வரேம்மா. மா, யாருக்குமா? இவருக்குதான். பார்த்து சூதானமா வேலை செய்ய வேணாமா? உங்க ஊர் பேரு பொம்மிநாயன்பட்டி தானே? ஆமா. உங்க அம்மா பேரு கணீஸ்வரி தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கூட படிச்ச ராஜா தான். ஓ, அப்படியா? ஆமா. நான் மாத்திரை கொடுத்தெல்லாம் கரெக்டா சாப்பிட்டு நான் கலெக்டரமா பார்த்து வரேன். சரிங்க சார். ஹலோ,
படிச்சு கலெக்டர் ஆகலையா, நீ படிச்சு டாக்டர் ஆகலையா? சொன்னீங்க என் பேர் மது, நான் படிச்சு கலெக்டர் ஆயிட்டேன். நீ படிச்சு டாக்டர் ஆயிட்டேன். என் பேர் ராஜா, நீ படிச்சு டாக்டர் ஆயிட்டேன். ஓ அப்படியா? நீங்க எல்லாம் படிச்சு கலெக்டர் ஆகிங்க. ஆனா நான் தான் இந்த மரம் வெட்டி கஷ்டப்பட்டிருக்கேன். உதவி வேணும்னா கேளுங்க. சரிங்க மேடம். வந்த வேலை முடிச்சு நானும் போறேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டாக்டர் நான் தான் படிச்சேன். அம்மா பேச்சும் கேட்கல, டீச்சர் பேச்சும் கேட்கல. அம்மா என்னை மன்னிச்சிருங்க அம்மா. எனக்கு கல்வியை பத்தி புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்ப புரிய போகுது? மைக்கு போட்டுருங்க. அனைவருக்கும் வணக்கம். படிக்கிறோம். அடிச்சுவாங்க மகன் கிடைக்கிற ஆசிரியர் இருக்கு. இங்கே நண்பர் சூழ்நிலை பாடங்கள் பல இருக்க ஊசால் மனதில் தாழ்மை இருக்கும். தரத்தில் மாணவர்கள் இருந்தாலும் ஏற்றமான வழி இருக்கும். ஐயங்கள் நீங்கி கலைப்படும் ஒப்பில்லா செல்வம் கல்வியரே ஓதி ஒழுங்குன கற்பிக்கும். அப்பை முதல் கணினி வரை எட்டு போல் அறிவை கற்பிக்கும். அங்கே பார் நம் பள்ளி தம்பி தம்பி செல்ல தம்பி. அங்கே பார் அழகான தும்பி அக்கா அக்கா அம்பானக்கா. அங்கே பார் நம் பள்ளி அறிவுரை நாமும் சொல்கிறேன். ஏற்று நெய்யும் நடந்திடு ஆசிரியர் சொல் கேட்டிடு. அடுத்த ஒரு பொருளை ஏற்காது வழியில் எச்சில் துப்பாது. தூய்மையானது வழியில் நோயை வாங்காது. தூய்மையானது நம் பள்ளி குப்பையை கீழே போடாது. நன்றி வணக்கம்.
சொல்லுங்க. இது வாங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. என்ன வாங்க முன்னாடி. வரிசை இல்லைங்க. இங்கிட்டு வா பாப்பா பாப்பா. ரைட்டா அந்த சைடு கூட இருக்கீங்க. ரைட்டா அந்த சைடு. ரைட். ஆமாம் சின்ன அண்ணா நடா முன்னாலிடா
இருக்கு கட்டி கொள்ள கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு அதுதான் கணக்கு இந்த கட்டி வர ரகமா நாஸ் கட்டி எனக்கு புரிதா உனக்கு மில்லி உள்ள போனா போதும் மில்லி வெல்ல வருவான்டா மில்லி உள்ள போனா போதும் மில்லி வெல்ல வருவான்பா ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டோலே அதிரும் பார் உனக்கு போஸ்டர் ரெடி அண்டர் ரெடி கொண்டாடி கொள்ள நண்டி நான் அண்ணன் நான் இறங்கி வருவா தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதற்கும் என் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா கரண்டடிக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற நீ வந்த நாய தத்தா பத்தாறு பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்ட சேஸ் அடிக்க கடலை வெட்டி கொண்டாங்கடா எப்ப சின்ன தண்ணிக்க ரைட் ஓகே
அப்படியே கொடுத்துட்டே இருங்க. டீச்சர் பக்கத்துல அங்க இல்லைங்க. டீச்சர் சேர்ந்து இல்லைங்க. சேர்ந்து இல்லைங்க அப்படியே. அப்படியே. போடா இறங்கடா வாங்கடா பாப்பா. இருமா பரிசு வாங்கட்டேன். பேத்தியாதே பயங்கரமா உள்ள ஆடுது. காமிச்சுக்கலாம். ஆமா ரைட். யூடியூப்ல வந்துருக்கோம். யூடியூப்ல வருமா செல்லாம் பார்க்க முடியாது. ரைட் வரிசையா கொடுத்துருங்க டக்கு டக்குன்னு. சிலையோட வச்சு கொடுத்துருங்க. வாங்க பாப்பா வாங்க வாங்க வாங்க. இந்த ரைட் ஓகே. டீச்சர் போங்க. டீச்சர் போங்க நில்லுங்க. ரைட் ரைட் எல்லாம் போட. ஓகே எடுக்கீங்களா எடுக்கலையா? அப்படியே போக விட்டு எடுங்க. ஓகே ஓகே எங்க பாருங்க. வாங்க அடிச்சா நடுவில் நில்லுங்க நீங்க. அப்போ பின்னாடி நின்று அடிச்சா ரெடி. ஆமையா அரசியல் அரசியல் சிந்தனை லிங்க் அனுப்பிச்சு சொல்ல போறாங்க. ஓகே சார் டீச்சர் ஓகே. முன்னாள் மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் இழுச்ச வச்சு உங்களுக்கு செல்லு காசு உடனே அதுமே வர பிளாஸ்மெண்ட் பண்ணி தானே எல்லாம் காட்டுறீங்க. என் பிள்ளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கேன். வச்சிருக்கிறது சவரி முடி எப்படி தெரிஞ்சது மாதிரி. ஓகே வாங்க ஓகேப்பா ரைட் ஓகே மெதுவாக இறங்க அப்படியே பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேவை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேவை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவை. तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण वंदन दायक जय हे,
சரி இல்லை சரி சரி நீ விற்கிறீங்களா நீங்க போடுறீங்க ஓகே